அழாதம்மா. அம்மா அழாதம்மா, ப்ளீஸ்மா. அம்மா, நமக்கு மட்டும் ஏம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது? எல்லாம் என்னாலதான் தமிழ். நான் செஞ்ச பாவம் தான் நம்மள இப்படி கஷ்டப்படுத்துது. இந்த பாவம் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்மள புடிச்சு வச்சிருக்கோன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் நம்ம இதுதான் அனுபவிக்கணுமானோ எனக்கு தெரியல. அம்மா, பாவம்னா என்ன? அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாம என்ன பண்ணாலும் அதுக்கு பேரு பாவம் தான். அப்ப நீ பாவம் பண்ணிருக்க மாட்டம்மா. நீ யார் மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டியே. நீ நல்லம்மா. பாரதி, என்ன இது? எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? அக்கா, சாரிக்கா. அக்கா, நான் வேணும்னு அப்படி பண்ணல, புரிஞ்சுக்கோ. சாரிக்கா. அக்கா, சாரிக்கா. அம்மா, பாரதி, என்ன பாரதி? அக்கா, ஏன்டா இப்படி பண்ண? ஆதி சார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தானே இவ்ளோ பிரச்சனையும். அதனால தானே நம்ம வீடு கிடைக்காம ரோட அலைஞ்சோம். அப்புறம் ஏன்டா அவர் கெஸ்ட் ஹவுஸ்க்கே கூட்டிட்டு போன? என் தலையில சத்தியம் பண்ணிட்டு போனதெல்லாம் சும்மாதானா? நாங்க போனதுக்கு அப்புறம் கூட உன்கிட்ட கேட்டேன்ல, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல. எவ்வளவு கேவலமா போயிடுச்சு தெரியுமா? சரி விடு பாரதி, இப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு தெரியுமா என்ன? நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு எல்லாமே மறைச்சிட்டீங்கல்ல. நமக்குன்னு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் போக வச்சிடலான்னு முடிவே பண்ணிட்டீங்களா? இப்ப எதுக்குடி இப்படி கோவப்படுற? அவன் உன் நல்லதுக்கு தானே செஞ்சான். எது நல்லதுக்கு? யாரால அவமானப்பட்டோமோ அவங்க இடத்துக்கே மறுபடியும் கூட்டிட்டு வந்து தங்க வச்சு அசிங்கப்பட வைக்கிறது தான் நல்லதா? சரி விடு, அவனு வேற என்ன பண்ணுவான்? எத்தனை தெரு ஏறி இறங்கினான்னு மறந்துட்டியா? நான் என்ன சொல்றேன், எதுக்கு பேசுறேன்னு உங்க யாருக்குமே புரியலல்ல. ஆதி சார் ரொம்ப நல்லவர் தான். அவர் நமக்கு நல்லதுதான் செஞ்சாரு. ஆனா நம்ம சூழ்நிலை அது தப்பா தானே கொண்டு போய் விட்டுச்சு. அப்ப நாம அவர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தானே நல்லது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அவர் வீட்டுக்கே நம்மள கொண்டு போய் விட்டா எனக்கு கோவம் வராதா? எப்படியோ உங்க பங்குக்கும் என்ன அழ வச்சு பாத்துட்டீங்கல்ல, விடுங்க. அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பேசுற? என்ன மன்னிச்சிருக்கா. நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலக்கா. இந்த 2 குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு நாமளும் எத்தனை இடத்துக்கு தான் வீடு தேடி அலையிறது? உங்க எல்லாரையும் அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுக்கா. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியாம ஆதி சார் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு தெரியும்க்கா. அதனாலதான் அப்படி பண்ணேன். அக்கா, சாரிக்கா.
எனக்கும் அவங்க கிட்ட அதுக்கு மேல பணம் கேட்க தோணல. அவங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அப்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி விடுறா, அவருக்கு நீ நல்லதுதானே பண்ணிட்டு வந்திருக்க. நல்லது பண்ணா நமக்கும் நல்லதுதான் நடக்கும். அட போ பாரதி, அதெல்லாம் பழைய காலம். இப்பெல்லாம் எங்க நல்லது நடக்குது? எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு தான் சாமியே நினைக்குது போல. இப்பெல்லாம் நல்லது செய்யறவங்களை விட கெட்டது செய்யறவங்க தான் நிம்மதியா இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நல்லது செஞ்சா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். ஒரு நாள்ல வேணா நடக்காம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா சோறு மட்டும் தின்றாத. நீ எப்படி இருக்கேன்னு பாரு. முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச மாதிரி உன் வயசு பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காளுங்க. அவளை திட்டலனா உனக்கும் தூக்கம் வராது, உங்ககிட்ட திட்டு வாங்காம இவளுக்கும் தூக்கம் வராது. அத்தை, சாப்பாடு இவ்வளவு மிச்சமா இருக்கு. மதியம் வரைக்கும் வச்சா நல்லா இருக்காது லட்சுமி. வெளியே இருக்கிறவங்க யாருக்காவது கொடுத்துருங்க பாட்டி. பாட்டி கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். அக்கா இருக்கா, நானும் வரேன். நீ சாப்பிடுற தம்பி, நான் போய் கொடுத்து